வணக்கம் பக்தி பாதை அன்பர்களே, உங்கள் எல்லோரையும் என்னோட சேனலில் அன்போடு வரவேற்கிறேன். செவ்வாய்க்கிழமைகளில் முருகரை வழிபடுறது ஏன் விசேஷம்? செவ்வாய்க்கிழமைகளில் ஏன் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யணும்? அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த செவ்வாய்க்கிழமையோட சிறப்பு என்ன? அதே போல் முருகப்பெருமானுக்கு ஏன் இந்த நாள் ரொம்ப மிகவும் உகந்த நாளாக இருக்குது? இப்போ செவ்வாய்க்கிழமைகளில் வெற்றிலை தீபம் ஏற்றினால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? இந்த முக்கியமான ஆன்மீக விஷயத்தை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். செவ்வாய்க்கிழமையோட மகிமை. செவ்வாய்க்கிழமை என்பது நம்ம கிரகத்திற்கு உரிய நாள். இந்த நாளில் முருகப்பெருமான், ஆஞ்சநேயர், அம்மன் போன்ற தெய்வங்களை வழிபடுறது மிகவும் நல்லது என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. செவ்வாய் கிரகம் பொதுவாக செவ்வாய் கிரகம் இருக்கவங்கெல்லாம் துணிவு, சக்தி, வெற்றி இதெல்லாம் குறிக்குது செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகம் இருக்குது அப்படின்னா பொதுவாக செவ்வாய் தோஷம் இருக்குது, செவ்வாய் கிரகம் இருக்குது அப்படின்னா அது எதுவும் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. செவ்வாய் கிரகம் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட நிறைய துணிவு இருக்கும், சக்தி இருக்கும், வெற்றி இருக்கும். அதனால தான் செவ்வாய்க்கிழமைகளில் நாம் முருகப்பெருமானை வழிபட்டோன்னா நமக்கும் அதே போல் சக்தி, துணிவு, வெற்றி இது எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும்னு கூறப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடைகள்லாம் நீங்கணும், எனக்கு மன தைரியம் வரணும், கடவுள்கிட்ட என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய பிரார்த்தனைகளை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம வழிபாடு செஞ்சோன்னா முருகப்பெருமான மிகவும் ரொம்ப விசேஷம். அதே போல் இந்த வெற்றிலை தீபம் முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரைன்னு சொல்லுவாங்க. இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இந்த 1 மணி நேரம் செவ்வாய் ஓரை இருக்கும். இந்த டைமில் நாம் எந்த விளக்குனாலும், வெற்றிலை தீபம் மட்டும் கிடையாது, எந்த விளக்கு வேணாலும் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம். வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணோன்னா அது மிகவும் சிறப்பு. செவ்வாய்க்கிழமைகளில் அவரை நம்ம வழிபட்டோன்னா விரைவில் நமக்கு அவரோட அருள் கிடைக்கும்னு நம்பப்படுது. பொதுவாக வியாழக்கிழமைகளையும் வழிபாடு பண்ண சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்ய சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த செவ்வாய் கிரகத்தோட துணிவு, வெற்றி, சக்தி இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறத ஒரு மிகவும் முருகப்பெருமானுக்கே உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமைகளில் வைக்கிறாங்க. அதே போல் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா முருகருடைய 6 படை வீடான திருச்செந்தூர், பழனி, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, இந்த பழமுதிர்ச்சோலை, இந்த படை வீடுகளுக்கு, திருப்பரங்குன்றம், இந்த கோவில்களுக்கு எல்லாத்துக்கும் போகிறத செவ்வாய்க்கிழமைகளில் சென்று வழிபாடு பண்ணோன்னா நமக்கு விசேஷம்னு சொல்லி இந்த 6 படை வீடுகளில் ஏதோ ஒரு படை வீடுகளுக்கு போவாங்க. இதில் குறிப்பாக அதிகமாக போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பழனி முருகனும் திருச்செந்தூர் முருகனும் தான் ரொம்ப செவ்வாய்க்கிழமைகளில் அதிகமாக பக்தர்கள் கோவில்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமைகளில் போவாங்க. இந்த வெற்றிலை தீபம் நாம் எப்படி ஏற்றலாம்? இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறதுனால எங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு உகந்த நாளில் முருகருக்கு விருப்பமான இந்த வெற்றிலை தீபத்தை நாம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுன்றது நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமைகளில் முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகாரம். அந்த பரிகாரத்தை நாம் எப்படி, என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம், அதாவது என்ன மாதிரி ஏற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு வெற்றிலை, அதாவது வெற்றிலை பொதுவாக 6 வெற்றிலை ஏற்ற சொல்லுவாங்க. 6 வெற்றிலைகள்லையும் 6 தீபம், அதாவது 3 தீபமும் வைக்கலாம், அதாவது 3 விளக்கும் 3 வெற்றிலையும் வைக்கலாம், இல்லை 6 வெற்றிலை 6 தீபமும் வைக்கலாம். அதே போல் திரி பருத்தி திரியாக இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். பருத்தி திரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக உங்களுக்கு கடையில் என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் தீபம் போடுறது மிகவும் விசேஷம். இந்த விளக்கை ஏற்றிட்டு முருகப்பெருமாருக்கு
இந்த வெற்றிலை தீபத்தை வீட்லையும் ஏற்றலாம், கோவில்கள்லையும் ஏற்றலாம். ஏற்றிட்டு நீங்கள் மனதார முருகப்பெருமான வழிபாடு பண்ணும்போது முருகர் பொதுவாகவே முருகர் நிறைய செல்வம், கல்வி, அறிவு இதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஒரு படை வீடுகளுக்கும் ஒரு தனி சிறப்புகள் இருக்குது. அதை நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் பொதுவாக முருகனை வேண்டும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் முருகர் காது கொடுத்து கேட்பாரு அப்படின்னு நம்பப்படுது. அதனால நம்மளுடைய பிரார்த்தனைகளை மனதார முருகர்கிட்ட நம்ம ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு நம்மளுடைய பிரார்த்தனையை நம்ம முருகருடைய பாதத்தில் வச்சுட்டு வந்தோம்னா அதை கண்டிப்பாக நமக்கு செவி சாய்ப்பார். இப்போ முருகர் எனக்கு எந்த இதுவுமே செய்யலை, எனக்கு நானும் நிறைய பிரார்த்தனை பண்ணேன், நிறைய வெற்றிலை தீபம் ஏற்றினேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். தங்கத்தை செதுக்க தான் தங்கம் ஆபரணமாகும். அது என்ன மாதிரியெல்லாம் செதுக்குதோ அந்த செதுக்கல் எல்லாத்துக்குமே அந்த தங்கம் வளைந்து நெளிந்து கொடுத்ததுனால தான் அது ஒரு அழகான ஆபரணமாக அனைத்து நகைக்கடைகள்லையும் வைக்கப்பட்டிருக்கு. அதே போல தான் நாமளும் முருகரை வழிபாடு பண்ணும்போது நமக்கும் நிறைய கஷ்டங்கள் வரலாம். அந்த கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை செதுக்கப்பட்டதுக்காக வந்த கஷ்டமே தவிர வேற எதுக்காகவும் இந்த கஷ்டம் நமக்கு வரல. நம்மளும் ஒரு நல்ல ஆபரணம் போல ஒரு தங்கமாக ஜொலிக்கணுன்றதான் முருகர் விரும்புவார். நம்ம கொடுக்குற கஷ்டங்கள் எல்லாமே ஒன்று நம்ம கர்மா, இன்னொன்று நம்மளை செதுக்கிறதுக்கு. சரி, இப்போ இந்த வெற்றிலை தீபம் போகிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். குடும்பத்தில் அமைதி வரும், திருமண தடை இருந்ததுன்னா நீங்கும், கடன் பிரச்சனை குறையும், நம்மளோட மனக்குழப்பங்கள் எல்லாம் போகும். இப்போ வேலை வாய்ப்பு தேடி போடுறீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நம்மக்கிட்ட இருந்து எதிரிகள் எல்லாம் விலகிடுவாங்க. உடல் ஆரோக்கியம் நம்மளுக்கு மேம்படும். வீட்டில் நல்ல சக்தி அதிகரிக்கும். முக்கியமாக முருகப்பெருமானோட அருள் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த வெற்றிலை தீபத்தை நமக்கு போட சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் செவ்வாய் ஓரையில் நைட் டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்லையும் போடலாம், இல்லை கோவில்கள்லையும் போடலாம். முருகனை மனதார வழிபட்டு வெற்றிலை தீபத்தை ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கன்னா வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த செவ்வாய்க்கிழமைகள் முருகருக்கு உகந்த நாளான ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளும், அதாவது நீங்கள் எத்தனை வாரம் போடலான்னு சொல்லி கேட்பீங்க. ஒரு 7 வாரம் போடலாம், 5 வாரம் போடலாம், 9 வாரம் போடலாம். அது ஒற்றைப்படை உங்களுக்கு விருப்பப்பட்ட வாரங்கள் 5 வாரங்களும் போடலாம். சில பேர் அவங்கவுங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறுற வரைக்கும் நாங்கள் போடுறோன்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க, அது மாதிரியும் போடலாம். அதே போல் நீங்கள் இந்த வெற்றிலை தீபத்தை வெற்றிலை தீபம் மட்டும்தான் வச்சு வெற்றிலை தீபம் போடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எந்த ஒரு தீபமாக இருந்தாலும் நீங்கள் கடவுளுக்கு, முருகனுக்கு நீங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கூடுதல் சிறப்பு இருக்கும் அப்படின்னா இந்த வெற்றிலையை வச்சு சிலர் பார்த்திங்கன்னா வேறு மற்ற இலைகளை வச்சும் தீபம் போடுவாங்க. வில்வ இலை வச்சு போடுவாங்க, வாழை இலை வச்சு போடுவாங்க. அதே போல் பூக்கள் மேலே தீபம் போடுவாங்க. முருகருக்கு இந்த வெற்றிலை தீபம் மிகவும் விசேஷம். அதனால முருகருக்கு நம்ம வெற்றிலை தீபம் போட்டோன்னா மிகவும் விசேஷம். நம்மளுடைய பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறும் நம்பப்படுது. இந்த முருகப்பெருமானோட வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த வெற்றிலை தீபம் போட்டு சரியாகணும்னு நானும் வேண்டிக்கிறேன். வாழ்க்கையில் நமக்கு நல்ல மாற்றம் வரணுன்றதையும் நம்ம வேண்டிக்கலாம். இந்த பதிவு இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் செய்யுங்க, அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா பக்தி பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.